ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திருவையாறுலேருந்து குருநாதன் எழுதியிருக்காரு சுவாமிஜி. அதாவது கோவில்களில் சுவாமிக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம தீபாராதனைகள் காமிக்கிறோம். அந்த தீபாராதனைகள் பார்த்திங்கன்னா ஒரு தீபாராதனை மட்டும் காமிக்கிறதுல பலவிதமான விளக்குகள் கொண்ட தீபாராதனை நம்ம காமிக்கிறோம். இது எதுக்காக நம்ம இந்த பல விதமான விளக்குகள் கொண்ட தீபாராதனை காமிக்கிறோம்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதற்கான விளக்கம் கொடுங்க சுவாமிஜி. நீங்கள் ஆலயங்களில் போனீங்கன்னா நிறைய கோயில்களில் ஒரு பூஜைகள்லேயும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் இந்த தீப ஆரத்தின்றது நீங்கள் எல்லா கோயில்களையும் பார்க்கலாம். சைவ கோயிலில், வைணவ கோயிலில், எங்கே வேணால் இந்த தீப ஆரத்தின்றது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ ஒரு சுவாமியை பூஜிக்கும் பொழுது 5 விதமான உபச்சாரங்கள், பஞ்சோபசாரம், 16 விதமான உபச்சாரம், 32 விதமான உபச்சாரங்கள் உண்டு. இப்போ பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமணியம் நிறைய சொல்லுவான். சோடசோபச்சாரங்கள்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வட்டலில் ஜலம் இருக்கும், அந்த ஜலத்தை எடுத்து சேர்ப்பா. அது எதுக்கு சேர்க்குறான்னு உங்களுக்கு தெரியாது. பாத்தியம் சமர்ப்பியாமி, ஆச்சமணியம் சமர்ப்பியாமி, அர்க்கியம் சமர்ப்பியாமிலாம் சொல்கிறது நீங்கள் காதால் கேட்கலாம். ஒருவேளை கிட்ட இருந்தால் கூட்டத்தில் அது கேட்க முடியாது. இது அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தீபாரத்தை காட்டுறதுல சில விசேஷ பூஜைகளில் இதெல்லாம் உண்டு. நீங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுல மட்டும் இல்லை, நீங்கள் யாகசாலையில் கலச ஸ்தாபனம்னு பண்ணியிருப்பா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீப ஆரத்தி காட்டுறதை பார்க்கலாம். தீபங்களால் ஆரத்தி காட்டுறதை கும்பாபிஷேக நேரங்கள்லேயே இந்த மாதிரி கலசங்களை புறப்பாடு பண்ணுறதுக்கு முன்னே காட்டுறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த தீபாரத்தின்றது அபிஷேகத்துக்கு மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அது பயன்படுறது. வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் சகசர ஆரத்தின்லாம் கூட பண்ணுறது உண்டு. விசேஷமாக மண்டபங்கள்லாம் இருக்கும், வீட்டில் பூஜை அறை இருக்கும், அங்கே பண்ணுவாள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகம், 2 முகம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நாகம் அலங்காரம் பண்ணியிருக்கும். அந்த இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நாகத்தை அலங்காரமாக பிடிச்சிருப்பா. அந்த வேலைப்பாடுகள் மிகுந்து நிறைய இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், 6 இருக்கும். அப்புறம் அடுக்கு ஆரத்தின்னு பார்த்துருப்பீங்க. 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 5 அடுக்குன்னு அடுக்கு ஆரத்திகளை பார்க்கலாம். அந்த அடுக்கு ஆரத்திக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த 8, 16ன்னு நிறைய இந்த ஒரு சின்ன 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 தீபங்கள் எரியும். இதெல்லாம் முடித்த உடனே கட ஆரத்தின்னு பண்ணுவாள். ஒரு கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்தில் ஒரே ஒரு திரி போட்டு எரிஞ்சுட்டு இருக்கும். கற்பூர ஆரத்தின்னு உண்டு. பொதுவாக பச்சை கற்பூரத்தால் பண்ணுறது விசேஷம், ஒரிஜினல் கற்பூரங்களால் பண்ணுறது விசேஷம். இப்போ நிறைய கலந்து வந்துடுது. இப்போ இது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த ஒரு ஆரத்துக்கு ஒரு பெருமைகள் உண்டு. பாத்தியம் சமர்ப்பித்தா ஒரு நன்மை உண்டு, அர்க்கியம் சமர்ப்பிக்கிறதால ஒரு நன்மை நடக்கும். ஒரு உபச்சாரங்களுக்கும் ஒரு இது உண்டு. இதை தவிர நீங்கள் கொடி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விசிறின்னு உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறோம், சாமரம்னு சொல்லுவாள். அதெல்லாம் உங்களுக்கு விதவிதமான இதை போட்டு பண்ணுவாள். கண்ணாடிலாம் கூட எடுத்து காட்டுவாள். நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது ஏன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த உபச்சாரங்களில் அதுவும் உண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த பண்ணுறதுனால பலன் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது இது 3 விதமாக பிரிப்பாள். இந்த கடாரத்தி பண்ணும்போது அதுலேருந்து சொல்கிறோம். ஒன்று ராஜாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். திருவடியிலேருந்து சிரசு வரைக்கும் பண்ணுறது, அப்புறம் நாபிலேருந்து பண்ணுறது, அப்புறம் முகத்தில் பண்ணுறது, 3 விதமாக பிரிக்கலாம். அப்போ ராஜாவுக்கு க்ஷேமம், அந்த எஜமானன் இந்த இடத்தெல்லாம் கட்டி ஆளக்கூடிய எஜமானனுக்கு மக்களுக்கு க்ஷேமம்னு பிரிப்பாள். அந்த ராஜா நன்னா இருக்கணும். இப்போ நம்ம கூட சொல்லுவோம், கோ பிராமணோ சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டு. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்த உடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்த உடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. சிரஞ்சீவியான சீலனே சூரனே ஸ்ரீ சிவஹனுமானே, அடியவர் வேண்டும் வரங்களை தருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே, ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே.
ஸ்ரீ சிவ ஹனுமானே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே, வல்லமை உடையோனே. அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே, வல்லமை உடையோனே. தீயோர் மாயவே தீயையும் வைத்த தீரனே ஹனுமானே, தீரனே ஹனுமானே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே, ஸ்ரீ சிவ ஹனுமானே, ஸ்ரீ சிவ ஹனுமானே. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் வார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி 18/6/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பேசலாம். நாம் ஒரு பரிகாரம்னு நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம். ஹோமம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம், கோயிலுக்கு போயிட்டு வரோம், ஸ்தல யாத்திரை போகிறோம். சில இடங்களில் சில பரிகாரங்களாக தீர்த்த யாத்திரையாக நம்ம எடுத்துக்கிறோம். தீர்த்த யாத்திரை அது தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அர்ஜுனன் கூட துலோபதியோட ரூமில் தர்மர் பேசிகிட்டு இருக்கார். துலோபதியோட கூட உட்காந்து தர்மர் அறையில் பேசிகிட்டு இருக்கார்.